ஹாய் டியூட்ஸ். நீயா நானா ஆக்சுவலாக வந்து நீயா நானா வந்து நிறைய பேத்துக்கு தெரியுங்க. ஸோ சண்டே ஆனால் போதும் இந்த 12:30 வந்து இந்த விஜய் டிவியில் நீயா நானாவை பார்க்காம நிறைய பேர் வந்து தூங்குறதா கிடையாது. அதுவும் அதை ஹோஸ்ட் யார் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நம்ம கோபிநாத் தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து நீயா நானாவும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நீயா நானா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சின்னதாக நான் ஒன்று கிளாரிஃபை சொல்லிடுறேன். நீயா நானா வேறு இல்லை, ஒரு டிபேட் ஷோனா இந்த சைடு வந்து ஒரு டாபிக் வச்சுருப்பாங்க, இந்த சைடு ஒரு டாபிக் வச்சுருப்பாங்க. லைக் வந்து வில்லேஜ் மாப்பிள்ளை, அதே மாதிரி வந்து சிட்டி மாப்பிள்ளை, இந்த மாதிரி 2 டாபிக் இருக்கும். இந்த சைடு வந்து வில்லேஜ் மாப்பிள்ளை பற்றி ஒருத்தவங்க பேசுவாங்க, இல்லை வந்து இந்த சைடு வந்து சிட்டி மாப்பிள்ளை பற்றி ஒரு பேசுவாங்க. இது வந்து ஒரு டிபேட். இதே மாதிரி ஏகப்பட்ட டிபேட்ஸ் வந்து நடக்குங்க. சண்டே 12:30 வந்து விஜய் டிவியில் இந்த நீயா நானா ஷோ பார்க்காம தூங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஷோ, பிரபலமான ஒரு ஷோங்க. இந்த நீயா நானா வந்து 2006 வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலேருந்தே வந்து கோபிநாத் தான் வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் லைக் தட். அதே மாதிரி நம்ம ஜி தமிழ் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், தமிழான ஒரு டிபேட் ஷோ நடத்துனாங்க. அது ஆக்சுவலாக வந்து நீயா நானா தான், என்ன வந்து பேரை மாற்றி அது வந்து வேறு சேனல் நடத்துகிறாங்க ஜி தமிழில். இதை வந்து முன்ன வந்து யார் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கரு பழனியப்பன் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து 2023 வந்து பொலிட்டிக்கல் ரீசனால் வந்து அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். அதாவது அவர் வந்து கலைஞர் டிவிக்கு இப்போ வந்து வா தமிழான்னு ஒரு ஷோ வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நீயா நானா ஷோ 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த தமிழா ஷோ வந்து நவம்பர் 11, 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கரு பழனியப்பனே வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து நீயா நானா ஷோவை பார்த்து தான் நாங்கள் வந்து அதே மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து நாங்கள் வந்து டிபேட் ஷோ நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் வாயாலே சொல்கிறார். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடி நம்ம நீயா நானா தான். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த நீயா நானா வந்து மிகப்பெரிய பிரபலமானது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கோபிநாத் அவருனால பிரபலமாச்சு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடத்துகிற டாபிக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ டாப்பிக்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்படி தான் வந்து இவங்க ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து அதுக்கு பின்னாடி இருக்க டீமுக்கு வந்து ஒரு ஆட்சப். அதே மாதிரி வந்து இந்த வாத்தமிழாவா இப்போ வந்து பிரபலமாயிட்டு வருதுங்க. ஆக்சுவலாக இப்போ சண்டே நடந்த ரீசெண்டாக வந்து 29 சண்டே 29/9/2024 2 சேனல்லையுமே வந்து ஒரு டிபேட் ஷோ நடத்துகிறாங்க. நீயா நானாலையும் ஒரு டிபேட் ஷோ நடத்துகிறாங்க, அதே மாதிரி வந்து தமிழாலையும் ஒரு டிபேட் ஷோ நடத்துகிறாங்க. அந்த டிபேட் ஷோவில் சேமாக ஒரு பர்சன்ட், அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மருமகள், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மாமியார் மாமனார், அதுவும் விஜய் டிவிலையும் பங்கேற்றாங்க, விஜய் தமிழ்லையும் பங்கேற்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் இப்போ நான் வந்து விஜய் டிவிக்கும் போகலாம், இது ஜி தமிழுக்கும் போகலாம். நான் வந்து 2 ஷோலையுமே வந்து நான் நடத்தலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 2 ஷோலையுமே வந்து இவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. மாற்றினா நான் வந்து ஒரு ஷோவில் வந்து இவங்க வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க, இன்னொரு ஷோவில் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து ஒரு டிவி ஷோலே வந்து ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட் ஷோலே வந்து ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே பேசிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் கடந்த வாரம் வந்து 2 சேனல்லையுமே வந்து டிபேட் ஷோ போனது. ஜி தமிழில் வந்து என்ன போனது, விஜய் டிவியில் என்ன போனது பார்க்கலாம். அப்படி இதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். விஜய் டிவியில் வந்து சண்டை போடும் மாமனார் மாமியார்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து விஜய் டிவியில் வந்து இது நடந்திருக்கு டிபேட் ஷோ. அதே மாதிரி ஜி தமிழில் வந்து கிராமத்தில் வசிக்க துடிக்கும் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாப்பிக்கில் ஒரு டிபேட் ஷோ போயிருந்துருக்கு. இது வல்லவா பிரச்சனை கிடையாது, இது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக வந்து எத்தனை பேர் வேணாலும், இப்போ நான் வந்து எத்தனை சேனலில் வேணாலும் நான் போய் டிபேட் ஷோ நடத்தினா நான் வந்து, ஆனால் அதில் என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் இந்த சேனல்லையும் சொல்லணும். மாற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவே இருக்காது. பட் இது 2மே ரியாலிட்டி ஷோ. அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விஜய் டிவியில் வந்து என்ன சொல்லியிருந்தேன், சண்டை போடும் மாமனார் மாமியார், இதுக்கு நடுவில் வந்து மாமனார் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க வந்து மருமகள்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து அந்த டிபேட் ஷோவில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக விஜய் டிவியில் வந்து இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, அதாவது அவர் கணவர், அதாவது மாமனார் மாமியார் இருக்கல, மாமியார் வந்து எங்கே சென்னையில் வந்து அவங்களோட மகன் வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா 5 ஆண்டுகளாக. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, மாமனார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 10 ஆண்டுகளாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குல்ல, நம்ம சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காராம். அவர் வந்து வரமாட்டேங்கிறாரா, எங்கே சென்னைக்கு வந்து வரமாட்டேங்கிறாரா. இதனால வந்து இவங்க 2 பேத்துக்கும் வந்து அடிக்கடி வந்து சண்டை போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இதுக்கு வந்து சப்போர்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா மருமகள், ஆமாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது வந்து எங்கள் விஜய் டிவியில் இப்படி வந்து அவங்களே அதே கேரக்டர், அதே மருமகள், அதே மாமனார், அதே மாமியார் வந்து இதே கேரக்டரில் இப்படி பேசியிருக்காங்க. அதே நீங்கள் ஜி தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராமத்தில் வசிக்க துடிக்கும் பெற்றோர்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இதில் இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே டோட்டலாக உள்டாவா. இவங்க வந்து 10 வருடமாக வந்து சென்னையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம், தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் இந்த மாமனாரும் மாமியாரும். அதாவது மருமகளும் அவங்க பெற்றோர் அவங்க மகன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிதம்பரத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இதில் அந்த மகன் இருக்கார்ல, அவங்க வந்து மாதம் மாதம் வந்து 20,000 வந்து யாருக்கு பணம் அனுப்புகிறாங்களாம்,
இந்த மாமனார் மாமியாருக்கு பணம் அனுப்புகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழில் இவங்களே வந்து பேசுகிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க மருமகள்னு சொல்லிட்டு அதே கேரக்டர் வந்து பேசுகிறாங்க இந்த சைட் டிபேட் ஷோவில். ஆக்சுவலாக ஒரு டிபேட் ஷோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் இல்லையோ பட் நீங்கள் சேமாக தானே பேசணும். அதுவும் இது ரெண்டுமே ஒரே வாரத்தில் வந்து ரிலீஸ் ஆனதுனால வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே வந்து இப்போ அதே ஷோ வந்து நீங்கள் வந்து அடுத்த வாரம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் சேம் டேல 2 சேனலுமே வந்து இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழா 12 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி நீயா நாள்னா 12:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இதில் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கண்டுபிடிச்சி எல்லாருமே வந்து இதை வச்சு பேசுகிறாங்க. இது வந்து ஸ்கிரிப்ட் ஷோ, அதாவது ஒரு ரியாலிட்டி ஷோ, மக்கள் வந்து எல்லாருமே பார்க்குற ஒரு ஷோவில் வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு எல்லா நெட்டிசன்களுமே வந்து விஜய் டிவி நீயான ஷோவையும் அதுக்கப்புறம் தமிழா ஷோவையும் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி ஷோனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரியலாக இருக்கணும். நீங்கள் வந்து எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே வந்து ரியலாக இருக்கணும். ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி வந்து நிறைய டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்படி இருந்து நீங்கள் சேமாவே நீங்கள் வந்து சொல்லியிருந்துருக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் வந்து மாற்றி பேசுனீங்க? அதனால தான் வந்து இது வந்து ஸ்கிரிப்டாக இருக்குமோ, ஒருவேளை எல்லா ஷோவுமே இதுவரையும் நடந்த எல்லா ஷோவுமே வந்து இவங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்களா? டிஆர்பிக்காக ஒரு சேனல் வந்து டிஆர்பிக்காக எந்த லெவல் வேணாலும் போகுங்க, அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி இவங்க வந்து டிஆர்பிக்காக வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களா? அதாவது டிஆர்பி போனால் தான் வந்து அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வரும். அது மூலிமா தான் வந்து நிறைய பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியும். ஸோ இந்த டிஆர்பி டெலிவிஷனை பொறுத்தவரை டிஆர்பி, நம்ம யூடியூப் சேனலை பொறுத்தவரை வியூஸ், அதே மாதிரி டெலிவிஷனை பொறுத்தவரை டிஆர்பிக்காக எந்த சேனல் வேணாலும் எப்படி வேணாலும் போனான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு அர்த்தம்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் கலாய்க்கிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சோஷியல் மீடியாவில் இன்னொரு இது வைரலாக போயிட்டுருக்கு. என்ன வைரலாக போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆள் இருக்கான். அதாவது நாடகத்தில் நடிப்பாங்களே, இப்போ நம்ம ஊரில் வந்து தெருக்கூத்து, அதாவது சினிமாவில் வந்து நடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷோக்கும் வந்து நடிக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து இந்த மாதிரி டாபிக் வந்து இவங்க ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்து இவங்கக்கிட்ட வந்து கொடுத்து இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, டிவி ஷோவில் வந்து நீங்கள் வந்து பேசக்குள்ள வந்து இதை வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக வந்து நாடகம் நடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷோக்கு வரத்துக்குன்னு தனியாக வந்து காசு கொடுத்து அவங்கள வந்து வரவழைச்சி இந்த மாதிரி வந்து டிஆர்பிக்காக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு நம்ம ரிசர்ச் பண்ணதில். இது வந்து உண்மைதாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி வந்து டிஆர்பிக்காக வந்து எந்த சேனல் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். இப்போ நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஒரு நல்ல விஷயம் போட்டால் பார்க்க மாட்டாங்க. அதுவே நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் வந்து டைட்டில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து இது பண்ணுற மாதிரி, நான் டைட்டில் வந்து தப்பாக பேசி ஆனால் அதுக்குள்ளே வந்து நல்ல விஷயம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி போவாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பேசி அதே மாதிரி நல்ல டைட்டில் நீங்கள் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. சேம் லைக் தட் தான். ஸோ இதே மாதிரி டிவி ஷோ, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா நீயான நாளும் வந்து சூப்பராக காரசாரமாக எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜீ தமிழில் நடத்துகிற ஷோலேயும் வந்து காரசாரமாக பேசியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இது வந்து ஃபேக்காக இருக்குமோ, அதாவது ஸ்கிரிப்ட் எல்லாமே, அதாவது அங்கே வந்தவங்க எல்லாமே வந்து உண்மையாக இல்லாமல் வந்து பொய் கூட சொல்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு ஷோலையுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் தான் இருக்குது. இப்போ நான் வந்து அதை பார்க்கக்குள்ள ஆக்சுவலாக வந்து நான் ஏன்னா வாட்ச் பண்ணுவேன், அதாவது ஏதோ ஒரு எபிசோட் மட்டும் தான் வாட்ச் பண்ணுவேன். எனக்கே வந்து தோணும் இவங்களாம் வந்து உண்மையை தான் பேசுகிறாங்களா இல்லையா வந்து ஸ்கிரிப்டா, அதாவது டிஆர்பிக்காக இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தோணும். பட் ஃபைனலாக வந்து அதுக்கான ஒரு இது கிடச்சிருக்கு, ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இனிமேட்டுக்கு வர ஷோவில் வந்து இதே மாதிரி வந்து நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து யாருமே வந்து ஷோ பார்க்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இது வந்து யாருக்கு வந்து பேக் ஃபயர்னு கேட்டிங்கன்னா, நீயான ஷோக்கும் பேக் ஃபயர், அதுக்கப்புறம் வந்து தமிழா ஷோக்கும் பேக் ஃபயர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த எபிசோடை வந்து எதுக்கு சேம் டேட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு தான் நமக்கு தெரியல. சேம் டேட்டில் ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து நீயான வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி, அதே மாதிரி இது வந்து 3 வீக்ஸ் பின்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இந்த வந்து பிரச்சனையே இருந்திருக்காது. எல்லாருமே பார்க்குற ஒரு டிவி ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ 2006லேருந்து வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக வந்து வெற்றிகரமாக வந்து ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஷோ இப்படி வசமாக மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. அதுவும் ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பர்சன்னால வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்களே தான் நமக்கு தோணுது. பட் எல்லாம் தான் இருந்தாலுமே வந்து நீயா நானா வந்து டவுன் ஆகுதுங்க. பிகாஸ் வந்து நீயா நானா வந்து நல்ல ஒரு டிபேட் ஷோ, எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே வந்து பக்காவாக இருக்கும். அதுவும் இந்த கோபிநாத் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுனாலே வந்து மெயினாக வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. பிகாஸ் வந்து கோபிநாத் வந்து கரெக்டாக வந்து பாயிண்ட் பிடிப்பாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே அங்கே வரவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து நாடகத்தில் நடித்து இது பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு நடத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து இப்போ நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து அதுவும் இந்த பிரபலமானவங்களை தான் கூட்டு வருவாங்க. நீங்களே பாருங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பிரபலமானவங்க வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது எப்போ யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து குறிப்பாக வந்து கூட்டு வந்து மெயினாக வந்து அவங்கள வந்து பேச வைக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீலிங் கிடைக்கும். நீங்கள் வேணால்
பாருங்களேன், இதுவரையும் நடந்த நீயா நானா ஷோவும் எடுத்து பாருங்க, அதே மாதிரி தமிழா ஷோ எடுத்து பாருங்களேன். ஒரு சில பேர் மட்டுமே வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி வந்து அந்த டிவி, அதாவது ஆக்சுவலாக நீயா நானா ஷோ இந்த மாதிரி ஷோ வந்து எப்படி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் எடுப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு வந்து பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் வந்து டாபிக் சொல்லி அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து பேசி கிட்டத்தட்ட வந்து 4 ஹவர்ஸ் எடுக்கிற ஒரு இதை நமக்கு வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்குள்ள வந்து ஒரு 1 ஹவர் ஷோவாக வந்து நம்ம காமிக்கிறாங்க. பட் அந்த 1 ஹவர் ஷோவுக்கு பின்னாடி வந்து இந்த 4 ஹவர்ஸில் வந்து என்ன நடந்திருக்கும். ஒரு சில பேர் வந்து நல்ல கண்டென்ட் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, நல்லா வந்து பேசியிருந்திருப்பாங்க, ஆனால் அதை வந்து கட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து கான்ட்ரவர்சியாக பேசியிருப்பாங்களே அதை வந்து வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து டிவி ஷோ, அதாவது இது எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி இருக்க வந்து எடிட்டிங் டீம் இருக்குல்ல, ஸோ அவங்க அவங்க கையில் தான் இருக்குது. அது வந்து யார் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து இந்த டிவி ஹெட் வந்து பார்ப்பாங்க. எதை வந்து போடலாம் எதை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம யூடியூப் சேனலே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து கான்ட்ரவர்சி ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப இதாக அது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வியூஸ் போகும். பட் பின்னாடி வந்து நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும். பட் நல்ல விஷயம் போடுவேன், அதை எடிட் பண்ணி நான் கட் பண்ணி தூக்கிடுவேன். இந்த மாதிரி தான். ஸோ டிவி ஷோ ஒரு 1 ஹவர் ஷோ வச்சு நம்ம வந்து இது வந்து கணக்கிடக்கூடாது. ஏன்னா பின்னாடி வந்து அதுக்கு பின்னாடி நிறைய இது இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே நிறைய இருக்குது. அதெல்லாத்தையும் தாண்டி தான் நமக்கு வந்து 1 ஹவர் ஷோவாக வருது. அது வந்து பிக் பாஸாக இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஒரு ரியாலிட்டி ஷோ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எந்த சேனலாக இருக்கலாம். கலைஞர் டிவியாக இருக்கலாம், விஜய் டிவியாக இருக்கலாம், ஜீ தமிழாக இருக்கலாம், எந்த ஒரு சேனல் நியூஸ், ஈவன் நியூஸ் சேனல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பின்னாடி வந்து ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் சொல்கிறது தான் வந்து அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து வெளிப்படையாக வந்து நம்பக்கூடாது. ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ, ஓ இவங்களாம் இந்த மாதிரி வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பக்கூடாது. அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாபிக்கோட சந்திக்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.